அண்ணா, கம்யூனிசம்னா என்னன்னா அப்படின்னு விஜயோட தங்கச்சி கத்தி படத்தில் கேட்டோடனே, விஜய், உன் பசி போக நீ சாப்பிட்ற இன்னொரு இட்லி இன்னொருத்தரோடையதுமா அப்படின்னு சொல்லியிருப்பார் கம்யூனிஸ்ட்டை பற்றி. ஆனால் எக்கனாமிக்ஸ் தான் என்னென்னா அப்படின்னு யாரும் கேட்கல இல்லையா. அவர் கில்லி படத்தில் இந்தியன் எக்கானமி இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட் எக்கானமின்னு சொல்லியிருப்பார். ஆனால் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் யாரும் சொல்லித்தரல. ஓகே, நான் இன்றைக்கி சொல்லித்தரேன். ரொம்ப சிம்பிளாக ஏன் எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன, சிம்பிளாக பார்ப்போமா? வணக்கம் மக்களே, வெல்கம் டு போரிங் டாக்ஸ். இன்றைக்கி நாம் பேச போகிறது ரொம்ப சீரியஸான டாபிக், எக்கனாமிக்ஸ். ஆனால் பயப்படாதீங்க, இது ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கில் வர எக்கனாமிக்ஸ் இல்லை, இது டீக்கட் எக்கனாமிக்ஸ், என்னால் முடிஞ்சதை உங்களுக்காக. ஓகே, எக்கனாமிக்ஸ்னால் ஸ்கூலில் என்னென்னு சொல்லி தந்துருப்பாங்க தெரியுமா? டிமாண்ட் வெர்சஸ் சப்ளை. டிமாண்ட் அதிகமாகும் போது சப்ளை கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், சப்ளை அதிகமாகும் போது டிமாண்ட் இருந்துச்சுன்னா கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அப்புறம் நேஷ்னல் இன்கம் எப்படி, ஜிடிபி எப்படி கால்குலேட் பண்ணுறது, இதெல்லாம் தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம பிரெயின் அப்போ அதை எடுத்துக்குமா? அந்தளவுக்கு நமக்கு அறிவில்லை இல்லையா. சரி, அதனால் நானும் படிக்கலை, நானும் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் தான். எக்கனாமிக் அப்போ அவ்வளோவா படிக்கலை, பட் ஜாலியான சப்ஜெக்ட்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். ஏன்னா கதை எழுதலாம். ஆனால் எக்கனாமிக்ஸ்னால் ஆக்சுவலி சிம்பிளாக சொல்கிறோம்னா, உங்கள் பாக்கெட்டில் இருக்க 100 ரூபாயை வச்சு அடுத்த 10 நாள் என்ன பண்ண போகிறோம், எப்படி சர்வே பண்ண போகிறோம், இதுதான் எக்கனாமிக்ஸ். இது பேச்சுலர்ஸ்க்கு நிறைய கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான்லாம் அப்படி தான் யோசிச்சிருப்பேன். ஓகே, நமக்கு இருக்கிற இத்தனோண்டு காசை வச்சு அடுத்த மாதம் வரைக்கும் எப்படி ஓட்ட போகிறோம், சாப்பிட போகிறோம், வேலைக்கு போக போகிறோம், மற்ற செலவு வந்துச்சுன்னா என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் யோசிச்சிருப்போம் இல்லையா. ஸோ இதெல்லாம் தான் எக்கனாமிக்ஸ். இதை யோசிக்கணும், எப்படி யோசிக்கணும், என்ன பண்ணணுன்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், சேலரி வந்த நெக்ஸ்ட் டே நம்ம கண்டிஷன் என்னவாக இருக்கும்? டே 1 சேலரி வந்துருச்சு, இந்த மாதம் சேவிங்ஸ் ஏதாவது பண்ணணும், ஏதாவது ஒன்று இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை எப்படியாவது சேவ் பண்ணணும்ப்பா அப்படின்னு யோசிச்சிருப்போம். இப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது அடுத்த டைங்கன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், ஸ்விக்கியில் 50% ஆஃபர், கம்மான் நீங்கள் ஏன் இன்னும் ஆர்டர் பண்ணல அப்படின்னு. சரி, இன்வெஸ்டிங்க சேவிங்ஸ் அப்புறம் பார்ப்போம், முதல்ல என்ன புதுசாக சாப்பிடுவோம், என்ன ஐட்டம் புதுசாக இருக்குது, பிரியாணியாக ஆர்டர் போடு, புது கடை திறந்திருக்கா போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு அடுத்த நிமிஷமே அதை விட்டுட்டு நம்ம கடந்திருப்போம். ஆனால் தேதி 10 தாண்டறக்குள்ளேயே டே 100 ரூபா இருந்தால் ஜிபே பண்ணலாமா அப்படின்னு கேட்குறது தான் நம்ம பசங்கிட்ட எல்லாத்தோட சுச்சுவேஷனும். ஆனால் அவனும் அந்த 100 ரூபா இல்லாமல் தான் இருப்பான். ஏன்னா இன்றைக்கி அப்படி தான் இருக்கு இல்லையா. பேச்சுலர்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலி மேனுக்கு கூட அந்த நிலைமை தான். எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சால் நீங்கள் ஆஃபர்னாலும் யோசிப்பீங்க, வேணுமா வேண்டாமான்னு, பிரியாணினாலும் யோசிப்பீங்க, இஎம்ஐனாலும் யோசிப்பீங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், என்ன யோசிக்கணும், எப்படி யோசிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இல்லை எக்கனாமிக்ஸ் எப்படி உங்களை பாதிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபார்மர் இருக்கார், அவர் யோசிக்கிறார், இந்த வருஷம் வெங்காயம் போடலாமா தக்காளி போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் இயர் அவர் என்ன பண்ணியிருக்காரு, தக்காளி போட்டிருந்தார். ஆனால் அப்போன்னு பார்த்து எல்லாரும் தக்காளி போட்டாங்க, விலை கிலோ 2 ரூபாய்க்கு வந்துருச்சு. உண்மையிலே நம்ம பார்த்துருப்போம், தக்காளி நிறைய பேர் ரோட்டோரத்தில் கொட்டிட்டு போனதெல்லாம் பார்த்துருப்போம். நான் பார்த்துருக்கேன், நியூஸில் கூட வந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு விலை வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. சிம்பிள், டிமாண்டை விட சப்ளை அதிகமாக இருக்குது, அப்போ விலை இறங்கத்தான் செய்யும். அதுதான். அதே இந்த வருஷம் அவர் ஆனியன் போடலான்னு யோசிக்கிறாரு. ஏன்னா லாஸ்ட் இயர் தக்காளி போட்டு லாஸ் ஆயிடுச்சு இல்லையா, அதனால் இந்த வருஷம் ஆனியன் போடுவோமே அப்படின்னு யோசிக்கிறாரு. அவர் கெட்ட நேரம் பாருங்கள், இதே மாதிரி எல்லோரும் யோசிச்சிட்டாங்க. மறுபடியும் ஆனியன் கிலோ 5 ரூபா தான். என்ன பண்ணுவார்? அவருக்கு யாராவது எக்கனாமிக்ஸ் சொல்லி கொடுத்துருந்தா கொஞ்சம் ஹிஸ்டரியும் வேணும், அஃப்கோர்ஸ் எக்கனாமிக்கும் வேணும், ஹிஸ்டரியும் வேணும். லாஸ்ட் இயர் இப்படி நடந்துச்சுன்னா இந்த வருஷம் மார்க்கெட்டில் என்ன இருக்குது, டிமாண்டை தெரிஞ்சு அதுக்கேற்ற ப்ராடக்ட் இருந்தால் தான் விலை கரெக்டாக இருக்கும். ப்ராடக்ட் அதிகமாக இருக்குது, டிமாண்ட் கம்மியாக தான் இருக்குன்னா விலை வீழ்ச்சி அடையத்தான் செய்யும். இதுதான் எக்கனாமிக்ஸ். பட் இது எப்படி ஃபேமிலிக்கு யூஸ் ஆகும், இது எப்படி எனக்கு யூஸ் ஆகும்னு நீங்கள் கேட்கலாம். நான் விவசாயியும் இல்லை, நான் மேனுஃபேக்சரரும் இல்லை, எனக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு. ரொம்ப சிம்பிள், பழைய மாடல் தான் வச்சுக்கோங்களேன். சாரி ஃபார் த டங் ஆஃப் த ஸ்லிப்பை. அம்மா வீட்டிலலாம் அம்மா என்ன சொல்லுவாங்க, கணக்கு போடுவாங்க, பட்ஜெட் போடுவாங்க. இந்த மாதம் இவ்வளோ சேல்ரி வந்திருக்கு, இதில் என்னெல்லாம் வாங்கணும், மளிகை சாமானுக்கு எவ்வளோ எடுத்து வைக்கணும், கேஸ் எப்போ தீரும், ஸ்கூல் ஃபீஸ் எப்போ கட்டணும், கரண்ட் பில் எந்த மாதம் வரும், போன மாதம் எவ்வளோ வந்துச்சு, அப்போ இந்த மாதம் மினிமம் இவ்வளோ வரும், டாக்டர் செலவு வேலை இருக்கும், இதெல்லாம் யோசிப்பாங்க. இதெல்லாம் சொல்லும் போதே அப்பா மனசுக்குள்ளே யோசிச்சுருந்துருப்பார். அப்போ சரி, இந்த மாதம் செலவு இதெல்லாம் இருக்கா, சரி நம்மக்கிட்ட என்ன மிச்சம் பண்ண முடியும், ஓகே நம்ம வண்டி சர்வீஸ் பண்ணணும், அதை வேணால் அடுத்த மாதம் பண்ணிப்போம், எப்படியாவது அப்படியே மெதுவாக ஓட்டிக்குவோம், கொஞ்சம் ஸ்லோவாக பார்த்து பதனமாக ஓட்டிட்டோம்னா இந்த மாதம் தாட்டி அடுத்த மாதம் சர்வீஸ் பண்ணலான்னு யோசிப்போம் இல்லையா. ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் இது கூட இப்போ எக்கனாமிக்ஸ் தாங்க, ஃபேமிலி எக்கனாமிக்.
என்னன்னா, அப்பா காலத்தில், எங்கள் அப்பா காலத்தில் கண்டிப்பாக அப்படி இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அவர் சின்ன பையனாக இருக்கப்போ, அல்லது தாத்தா காலத்தில் எடுத்துக்கோமே. ₹1 4 இட்லியும் சாப்பிட்டு, ஒரு டீயும் சாப்பிட்டு, வடையும் சாப்பிட்டு கொடுத்துட்டு வர்றது பில் என்னமோ ₹1, ₹1.50, ₹2 இருந்திருக்கும். கண்டிப்பாக அந்த ரேஞ்சில் இருந்திருக்கும். கேட்டு பாருங்கள் உங்கள் தாத்தாவை. ஆனால் இன்னைக்கு ₹1 என்ன கிடைக்கும்? சைடி சாத்த ஊறுகாய் தான் கிடைக்கும் இல்லையா? ஒரு தேன் மிட்டாய் தான் கிடைக்கும். தேன் மிட்டாய் நானே ₹1 4 வாங்கியிருக்கேன் ஸ்கூல் படிக்கும்போது. இப்போது ஒரு தேன் மிட்டாய் ₹1 நிலைமைக்கு வந்துருச்சு. இதுதான் எக்கனாமிக்ஸ். ரொம்ப சிம்பிள். ஏன்னா ரெகுலராக இருக்க டிமாண்ட் சப்ளை வேறு, விலைவாசி ஏற்றங்கிறது வேறு. ஸோ இதெல்லாம் மிக்ஸ் ஆகி தான் எக்கனாமிக்ஸ். இதை தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, எக்கனாமிக்ஸ்னால் கிட்டத்தட்ட உங்கள் பாடி பில்டிங்கில் ஜிம்மை எப்படி நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்களோ அது மாதிரி பிரெயினை ட்ரெயின் பண்ணுற விதம். எப்போவுமே எக்கனாமிக்கலாக யோசிக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் வச்சுருக்க காஸ்ட் வர்சஸ் பெனிஃபிட். நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது, அதை எப்படி செலவு பண்ண போகிறோம், அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன, அவ்வளோதான். நீட் வர்சஸ் வாண்ட், அதாவது அடிப்படை தேவைன்னு ஒன்று இருக்கும். அது இல்லாமல் அன்றைக்கி நம்ம ஓட்ட முடியாது, அல்லது அந்த மாதத்தை ஓட்ட முடியாது. இன்னொன்று, நம்ம இதை வாங்கலாமேன்னு யோசிச்சிருப்போம். இதில் அடிப்படை தேவைக்கு செலவு பண்ணுவீங்களா, இல்லை வாங்கலாம், அது தேவைப்படுதுன்னு இல்லை, ஆனால் அதை வாங்கலாம்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, அதை வாங்க செலவு பண்ணுவீங்களா? இது ரெண்டில் எந்த முடிவு எடுக்கிறீங்களோ அதுதான் எக்கனாமிக்ஸ். யோசிச்சிங்கன்னா, நீட்னு யோசிச்சிங்கன்னா எஸ், நீங்கள் எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம். வாண்ட்டுன்னு யோசிச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ₹100 இல்லை, 5ஆம் தேதியே ஒரு ₹200 ஜிபே பண்ணுற மச்சான்னு கேட்க ரெடியாக இருந்துக்கோங்க. யார்கிட்ட கேட்குறதுன்னு யோசிச்சு வச்சுக்கோங்க. இன்றைய வருமானம் நாளைய செலவை பற்றி கணக்கு போட்டு யோசிக்கணும். ரொம்ப சிம்பிள். இன்னும் இன்றைக்கி இருக்க யூத்ஸ்க்கு புரியணும்னு ஃபோன் வாங்கணும்னு ஆசை இருக்கும். ஆல்ரெடி வாங்கின ஃபோனுக்கே இஎம்ஐ முடிஞ்சிருக்காது. இப்போது பிரெயின் ஒரு பக்கம் இஎம்ஐ கட்டணும்டா, முடியலடா இன்னும் அப்படின்னு சொல்லும். ஆனால் ஹார்ட்டு ஐஃபோன் மச்சான் என்ன கிளாரிட்டி, எப்படியாவது வாங்கணும்னு சொல்லும். இந்த ஸ்ட்ரகிள் தான். இந்த ஸ்ட்ரகிளை ஜெயிச்சுக்கிட்டா நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் அம்பானி ஆகிடுவீங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் அடுத்த இஎம்ஐ மறுபடியும் கட்டி ஐயையோ இந்த இஎம்ஐயா இதுக்கு வேண்டவே வேண்டாங்கிற தெளிவாது வந்திருக்கும். நீங்கள் ரிச் ஆகாட்டியும் மந்த் எண்டில் அல்லது மிட்லேயே போய் யாருக்கிட்டையும் மச்சான் ஒரு ஜிபே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க வேண்டிய நிலைமை இருக்காது. ஸோ யோசிச்சுக்கோங்க. இவ்வளோதான். நம்ம எக்கனாமிக்ஸை ஈக்குவேஷன் அளவுக்கு தெரிஞ்சுக்க தேவையில்லை, இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ மக்களை, எக்கனாமிக்ஸ்னால் பிக் பீப்பிள் சப்ஜெக்ட் இல்லை, டீ கடையிலேருந்து கூலி வேலை போகிறவங்க வரைக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய சப்ஜெக்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். சப்ஜெக்டாக எல்லாத்தையும் திங்கிங்கை நம்ம கொண்டு வந்துக்கலாம். அதுக்கு பேர் தான் எக்கனாமிக்கல் திங்கிங். அவ்வளோதான் என்னோட ஆசை. மணியை கண்ட்ரோல் பண்ணலைன்னா நம்மளை ஆட்டம் போட விட்டுரும் மந்த் எண்டில். இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு சிரிப்பு இல்லை, நீங்கள் சேவ் பண்ணணுங்கிற எண்ணத்தையோ, இல்லை அட்லீஸ்ட் அடுத்து பண்ண போகிற ₹10 இது தேவையான ₹10 செலவான்னு யோசிச்சிங்கனாலே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம வேறு டாப்பிக்கோடு வரேன். அன்டில் தென், பிரியாணி சாப்பிடு, ஆனால் பட்ஜெட் போட்டு சாப்பிடு. நன்றி.